வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். இன்னைக்கு காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல வந்து எப்படி முதல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறது, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிற இலக்கு நோக்கி எப்படி பயணம் பண்றது அப்படிங்கறத இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னால ஒரு காணொளி விட்டுருந்தோம். அந்த காணொளியில வந்து எப்படி வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்திருந்தோம். அது நீங்க பார்த்திருப்பீங்க தான் நம்புறோம். ஏன்னா அது ஒரு தொடர்ச்சி மாதிரி தான் இருந்தது இல்லையா? அதுக்கு அடுத்த என்னென்னலாம் செய்ய வேண்டியது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பருங்க. நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தீங்கன்னா, நம்மளோட பள்ளிக்கூடத்துலலாம் வந்து அந்த பிரசன்ட் பண்ண சொல்லுவாங்க, முன்னால போயிட்டு செமினார் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பள்ளிக்கூடத்துல உள்ள நிக்கும் போது நம்ம கிளாஸ் ரூம்ல நிக்கும் போது எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 30 பேர், அதிகபட்சம் ஒரு 50 பேர். அதிகம் 50 பேர்ல அதை பார்த்தது இல்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூஎஸ்ல வந்து எனக்கு 20 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கே எனக்குலாம் நடுங்கும்ல, அதுக்கே நடுங்கும். ஆனா இப்ப 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நம்மளுக்கு முன்னால 1000 பேர் உட்கார்ந்து ஒரு ஆடிட்டோரியம் முழுக்க 1000 பேர் உட்கார்ந்து எப்படி இருக்கும்? அதுதாங்க யூடியூப், அதுதாங்க இங்க நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு கேமரா ஃபியர்லாம் இருந்து பயமா இருந்தா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது போக போக அதுவே பழகிடும். ஏன்னா எங்களோட ஆரம்ப கால வீடியோல பாத்தீங்கன்னா நாங்க எவ்வளவு அழகா பேசிருக்கோம், அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். நல்லா வீடியோ எடுத்து தட்டி தீத்து போட்டுட்டே இருக்கணும், சரிங்களா? இப்ப இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ வந்து கன்சிஸ்டன்டா போடணுங்க. அதுதாங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. இப்ப பாத்தீங்கன்னா சும்மா புதன்கிழமை ஒரு நாள், வெள்ளிக்கிழமை ஒரு நாள், சனிக்கிழமை ஒரு நாள், சனிக்கிழமையே நல்லா மூட்ல இருக்கேன்னு இன்னொரு வீடியோ விடுறது, அந்த மாதிரிலாம் ஒரு வாரம் விடாமலே இருக்குது. அந்த மாதிரி இல்லாம ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லனா ஒரு நேரம், ஒரு நாள், ஒரு நேரத்தை குறிச்சிட்டு விடணும் இல்லையா காணொளி? அப்படி விடும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம வீடியோக்காக அவங்க சரியா காத்திருப்பாங்க. இல்லைன்னா அவங்களை தவறு விட்டுருவாங்க அந்த காணொலியை. அது ஒரு முக்கியமானதுங்க. இப்ப யூடியூப் ஆங்கிள் இருந்து ஒரு இது பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோ அப்லோட் ஆன அடுத்த செகண்ட்ல இருந்து அது எவ்வளவு வியூஸ் போகுது அப்படிங்கறத பொறுத்து இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து அதை ப்ரோமோட் பண்ணும். அதனால எப்போ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப விரும்பி பாக்குறாங்களோ அந்த நேரத்துல காணொலி விடுறதா வந்து புத்திசாலித்தனம் இல்லையா? இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா காணொலி எல்லாமே வந்து நைட்டு 11 மணிக்கு விடுவாங்க. அந்த மாதிரி விடும்போது என்ன ஆகும்னா, 11 மணிக்கு நிறைய பேர் தூங்கிருப்பாங்க. முதல்ல அப்படியே முடிச்சிருக்கவங்க வந்து ஒரு 4-5 பேர் வேணா பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அடுத்த 6 மணி நேரம் 7-8 மணி நேரம் அடுத்து விடியற வரைக்குமே வந்து நிறைய நண்பர்கள் வந்து காணொலி பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா, யூடியூப் நினைச்சுக்கும் என்னடா கொஞ்சம் மொக்கையான வீடியோ மாதிரி தான் இருக்கு, அதனால அவங்க இல்ல போல, சரி இதை நம்ம ப்ரோமோட் பண்ண வேண்டாம், நம்ம வேற அடுத்த செட் வருவோம், அடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும் யூடியூப்ல. அந்த மாதிரி நம்ம யூடியூப் வந்து பண்ண விடவே கூடாது. நம்மளே வந்து பிடிச்சி நிறுத்தி எப்போ வந்து நண்பர்கள் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்காங்களோ அந்த நேரம் நம்ம காணொலி போட்டு அதிகமா வியூஸ் எடுக்கிறதா வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு விடயம், ஆயுதம், குறிப்பு ஆயுதம். இப்ப 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கும் போது வந்து ஒரு பெரிய நம்பர் தான். முன்னால சொன்ன மாதிரியே இந்த நேரத்துல வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து அதிகமா நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு, அதான் யூடியூப் சேனலுக்கு பொருட்கள்லாம் அதிகமா வாங்கலாமா அப்படின்னு கேமரா, மைக் அந்த மாதிரி வேண்டாம். இந்நேரம் நாங்க முன்னால சொல்லுவோம் இல்லையா, எதுவுமே வேண்டாங்க, போன்லயே எடுங்க போம் இல்லையா. இந்த நேரத்துல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருதுன்னா அந்த நேரத்துக்கு மட்டும் ஒரு ப்ரமோஷன், ஒரு குட்டியோண்டு லெவாலியர் மைக் மட்டும் வாங்கிக்கலாம். ஒரு ப்ரமோஷன். ஓ சரி, நான் கூட நீ ஏதோ ஆட் கிட்ட ப்ரோமோட் பண்றேன்னு அந்த நம்ம லெவல் 2 அந்த கேம்ல வரும்ல, அந்த மாதிரி ஒரு லெவாலியர் மைக்ரோஃபோன், ஒரு லேப் மைக், சரிங்களா? இங்க மாட்டிட்டு போன்லயோ இல்ல கேமராலயோ குத்திட்டு ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஒரு மைக் வாங்கிக்கோங்க. நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்குங்க. ஒரு நல்ல ரேட்டிங்கா இருக்கிறத நீங்க அமேசான்லயே பார்த்து வாங்கிக்கோங்க. என்ன ஒரு 500ங்கிறது அதிகமான ரூபா, அது வந்து 200-300 ரூபாயிலே இருக்கும். அதை பார்த்து வாங்கிக்கோங்க, நல்லாவே பயன்படும். இப்போ எந்த மைக் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் இருந்ததா, நாங்க ஒரு மைக் பயன்படுத்திட்டு இருக்கோங்க. அந்த மைக்கு வந்து நாங்க ரிவ்யூ காணொலியும் போட்டிருக்கோம். அதை நீங்க அந்த ரிவ்யூ காணொலியும் அந்த மைக் ப்ராடக்ட் லிங்க்குமே வந்து நான் டெஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கோங்க. இப்பதான் வந்து நம்ம காணொலியோட கருக்கு வரும், சரியா? இப்பதான் முக்கியமானது, சரியா? நல்லா நோட்ஸ் எல்லாம் எடுத்து கவனிக்க ஆரம்பிச்சோம். இப்பதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல காணொலி என்ன கவனிக்கிறியா? சரி, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சேனல்ல காணொலியில இப்ப நம்ம விடும்போது இப்போ வரையும் வந்து நம்ம எப்படி விட்டுருக்கோங்கிறது தெரியல, ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கும். ஆனால் இனிமே வந்து நம்ம கவனமா விடணும். இந்த காப்பி ரைட்டுக்கு வந்து இடம் கொடுக்கவே கூடாது. காப்பிரைட் விழுந்துட்டாலே நம்ம சேனலுக்கு வந்து ஒரு கருப்பு புள்ளி, சரிங்களா? அதனால அது நல்லதே கிடையாது. இல்ல வச்சு கையில நகலாம் வட்டிட்டேன், வலிக்காத நடிக்காத, சரியா? அதனால வந்து நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. காப்பிரைட்டு வேண்டவே வேண்டாம்.
கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வேண்டவே வேண்டாம். இது பற்றியும் நான் காணொலி விட்டுருக்கேன், அதனால் நீங்கள் நண்பர்கள் பார்த்துருப்பீங்கன்னு தான் நான் நம்புகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸான டாப்பிக்காக பிடிச்சி நம்ம காணொலி போகிறது வந்து நல்லா இருக்குங்க. சரிங்களா? சும்மா வந்து யாருமே பார்க்காத ஒரு இது போடக்கூடாது. இப்போ பாருங்களேன், இப்போ என்ன இருக்குன்னா, இப்போ ஒன்று இருக்குன்னா என்னதை எடுக்கலாம் பாருங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபெவிக்விக் மாதிரி ஒன்று இருக்கு, இதை எடுத்து நண்பர்களே இது நல்லா இருக்கு நான் ரிவ்யூ பண்ணி போட்டால் இது எத்தனை பேர் பார்ப்பாங்க? ஒரு 2 பேர் பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு பிடிக்காது. நம்ம வந்து ஒரு ஃபேமஸ் இந்த மாதிரி பீட்ஸ் மைக்ரோஃபோன் ஸ்டுடியோ 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரி போட்டானே என்ன ஆகும்னா நண்பர்களுக்கு பிடிக்கும். அப்புறம் வந்து ஒரு முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா vlogs போடலாம். அப்புறம் வந்து இது எல்லாமே இப்போ சொல்றது எல்லாமே வந்து ஃபேமஸ் டாபிக்ஸ், பிராங்க்ஸ், சர்ப்ரைஸ் வீடியோஸ், அப்புறம் வந்து டிராவல் vlog, அந்த மாதிரி நிறைய போட்டா நிறைய பேருக்கு பிடிக்கும். vlogs எல்லாமே நிறைய பிடிக்கும். கண்டிப்பா vlogs எல்லாம் போட பாருங்க, நிறைய பேருக்கு விரும்பி பார்ப்பாங்க. டெக்கு பொறுத்தளவுக்கு எனக்கு பெருசா தெரியலங்க. நாங்களும் இப்பதான் தொடர்ந்துகிட்டு இருக்கோம், நாங்களும் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஓரளவு சேனல் எப்படி வளருதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நாங்க நம்மளோட அனுபவத்தை நாங்க சொல்றோம். கண்டிப்பா இப்போ உங்க சேனலுமே வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நெருங்கிடுச்சுன்னா நீங்க நிறைய காணொலி கண்டிப்பா விட்டுருப்பீங்க. உங்க சேனல்ல வந்து எந்த காணொலி அதிகமா வியூஸ் போயிருக்கு அப்படிங்கறது பாருங்க. ஒரு காணொலி மட்டும் 1 மில்லியன் போயிட்டு மத்ததெல்லாம் கம்மியா இருந்தா அதை எடுத்துக்கிடாதீங்க. ஒரு ஆவரேஜா பாருங்க. இப்போ ஒரு குக்கிங் பண்றீங்கன்னா வச்சுக்கோங்க, குக்கிங் கேட்டகரி எல்லாத்தையும் பார்த்தா நல்லா போயிருக்கு மாதிரி எடுத்துக்கணும். இந்த vlogs, pranks அந்த மாதிரி குக்கிங் எது நல்லா போயிருக்குன்னு பார்த்து அது சம்பந்தமாவே நீங்க காணொலி விட்டு பாருங்க. அப்போ வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பா அது பிடிக்கும். சரிங்களா? ஏன்னா எது பிடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆயிரும். அது இந்த நேரத்துல நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்து வேகமா நம்ம வந்து வளர முடியும். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த காணொலி வந்து அதிகமா வியூஸ் போகணும்னா ஒரு முக்கியமானது ஒண்ணு இருக்குங்க. கண்டென்ட் தாறுமாறா இருக்கும். ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடிட் பண்ணியிருப்போம், ரொம்ப நல்ல கண்டென்ட் எடுத்திருப்போம். ஆனா தம்ப்நெயில் வந்து சொங்கி மாதிரி இருந்துச்சு. யார் பார்ப்பாங்களா? நல்லா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து அப்லோட் தம்ப்நெயில் அந்த கீழ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களே நம்ம தம்ப்நெயில் எடுத்து வச்சிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி. எப்பயுமே நம்ம ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணி ஒரு நல்ல தம்ப்நெயில போடணும். அந்த தம்ப்நெயில் வந்து கசகசன்னு இருக்க கூடாதுங்க. எனக்கு பொறுத்தளவு இது எல்லாமே என்னோட இது. உனக்கு மாறுமா தெரியும், உனக்கு அதானா? ஆமா, எனக்கு அதான். அது வந்து பாத்தீங்கன்னா அப்படினா ஒரு தம்ப்நெயில்ல வந்து ஒரு முழு பேராகிராஃப் போட்டோ இருக்குனா, ஒரு போட்டோ இருக்குனா ஒரு 2-3 டெக்ஸ்ட் அங்கங்க, அது ஒரு 4-5 அதிகபட்சம் ஒரு 12 கேரக்டருக்கு மேல போயிட கூடாது. அவ்வளவுதான் இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன இமேஜ் நல்லா பேலன்ஸ்டா கலர் கரெக்டா இருக்கு. இப்போ தம்ப்நெயில் போடுறதுக்கும் நிறைய நண்பர்கள் வந்து எங்க தம்ப்நெயில் போடலாம், இல்ல போட்டோஷாப் டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. போட்டோஷாப் எல்லாமே வந்து லைசன்ஸ் சாஃப்ட்வேர், அது கொஞ்சம் பேர் தான் பயன்படுத்துவீங்க, கண்டிப்பா தெரியும். ஆனா நிறைய பேர் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு வெப்சைட் இருக்குங்க. அது எல்லாருமே நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த வெப்சைட் வந்து போட்டோபி அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டோபி, சரியா? போட்டோபினா அந்த போட்டோ பட்டாணி அந்த PEA போட்டோபி. இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப் மாதிரியே அப்படியே இருக்கும். நீங்க போட்டோஷாப் கத்துக்கிறதுக்கு முன்னால இந்த மாதிரி ஃப்ரீ வெர்ஷனை கூட கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க போட்டோஷாப்புக்கு ப்ரமோஷன் வாங்கினீங்கன்னா கூட நல்லாவே நீங்க கத்துக்கலாம். போட்டோஷாப்ல பண்றது முக்காவாசி வேலை இதுலயே நீங்க பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்போ வரையும் நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து எங்களோட அனுபவம் மட்டும்தான் நண்பர்களே. இது வந்து ஏத்துக்கிறதும் ஏத்துக்கிடாதும் உங்களோட விருப்பம். சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே மாற்று கருத்து இருக்கத்தானே செய்யும். இனிமே நம்ம விடுற காணொலி எல்லாமே வந்து வியூஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு இலக்கு வச்சுதாங்க நம்ம பயணிக்கணும். ரொம்ப கம்மியா காணொலி வியூஸ் வர மாதிரி நம்ம விடக்கூடாது. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் நம்ம தயாரிச்சுக்கணும். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்க சேனலுக்கு குறைஞ்சபட்சம் 300 இருந்து 400 வியூஸ் கண்டிப்பா ஒரு வாரத்துல போயிடணும். ஒரு வீடியோ விடுறீங்கன்னா ஒரு வாரத்துல அவ்வளவு வியூஸ் போயிடணும். சேனலோட பாதி. இப்போ ஒரு சேனல்ல வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 5000 வியூஸ் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் இல்ல ஒரு 10 நாள்ல போயிடுறது வந்து அந்த சேனல் வந்து ஒரு நல்ல ஹெல்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கம்மியா வியூஸ் போச்சுன்னா வந்து நம்ம கண்டென்ட்ல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது சேனலே நம்மளுக்கு சொல்லுது. சொல்ல தெரியாம சொல்லுது. பாவம், அதை என்ன பண்ணுவோம்? வாயில்லா பூச்சி. அதை வந்து நம்ம தான் வளர்க்குறோம். நம்ம தான் அதுக்கு தாய் தந்தை இல்லையா? ஆமா, உண்மையில அப்படிதானே. சேனல் வந்து நம்ம குழந்தை மாதிரி தானே, நம்ம தான் கிரியேட் பண்ணோம், உயிர் கொடுக்குறோம். சரி விட்டுரு, அவ்வளவுதான் நண்பர்களே. இதான் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க கண்டிப்பா நம்புறோம். கண்டிப்பா மாற்று கருத்துக்கள் இருக்கதான் செய்யும். உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு நாங்க தப்பா சொல்லியிருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ஆர்வமா தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அடுத்த காணொலி வந்து உங்களுக்கு என்ன காணொலி வேணும் அப்படிங்கறத சொல்லுங்க. நிறைய நண்பர்கள் எதை சொல்றாங்களோ அது சம்பந்தமா அடுத்த காணொலி கண்டிப்பா வரப்படும். இல்லையா தம்பி? கண்டிப்பா ஓடலாம்ல. கண்டிப்பா எவ்வளவு 100 விழுக்காடு? 100க்கு 100. ஓகே, சரி நண்பர்களே, நம்ம அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அது வரையும் உங்களை விடைபெறுவது உங்கள் VelBros.